இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பைலட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே வந்துட்டு நிலமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. ஏன்னா வெதர் கண்டிஷன் சரியில்லாமல் போய் ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆகுற மாதிரி அங்கே ஆயிடுது. பட் நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு அங்கே தைரியமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அங்கே கோ பைலட் எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப்மே கூட சேர்த்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குமே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு ஒரு வழியாக வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு காப்பாற்றி எங்கள் ஃப்ளைனை கொண்டு வந்து சேஃபாக அங்கே லேண்ட் பண்ணிடுறா. அப்போ அங்கே எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, இத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பைலட் வந்துட்டு கேட்குறாரு, எங்கம்மா உன் பாய் ஃப்ரெண்டை காணோன்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. பார்த்தா அவன் நேற்று நைட்டு சூன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கா. நீ உண்மையிலேயே வந்துட்டு இதை பண்ணிக்கலான்னு நினைக்கிறியான்னு சொன்னதுமே அவான்னு சொல்லும் போது, இது உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியான்னு சொன்னதும், அதை பற்றி நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நானில் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். பாய் ஃப்ரெண்ட் ஜியை பார்த்தா அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாசமாக மாட்டிக்குவோன்னு சொன்னதுமே, நீ அதை பற்றி கவலைப்படாத, அவளை நான் வந்துட்டு ஓனருக்காக வந்துட்டு அனுப்பி விட்ருக்கேன். ஸோ அவள் வந்து கண்டிப்பாக அந்த ரூம்குள்ளே போனதுமே எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும், உனக்குமே வந்துட்டு ப்ரொமோஷன் எனக்கும் ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். ஹாப்பியாகிட்டு அவட்ட பேசும்போது, சரி ஓகே உன்னோட பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்கனேன்னு சொல்லி கேட்டதும், நான் ஃப்ரீயாலாம் எதையுமே வாங்கிக்க மாட்டேன், உனக்கு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், எவ்வளோ காசு சொல்லுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவன் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலேன்னு சொன்னதும், சரி ஓகேப்பா உனக்கு வந்துட்டு காசு வேணான்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, நான் போகிறேன் அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து கிளம்புனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, இந்த டைம் நான் உள்ளே போனேன்னா நான் தான் வந்து ஹெட்டுன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ வந்துட்டு இவ எப்படிப்பட்ட பொண்ணு, இவ வந்து என்ன பண்ணுறான்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேவே உட்காந்து அவளை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தாங்க ஜி வந்துட்டு, பேபி நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, எவ்வளோ தூரத்துக்கு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நைட்டு நீ என்ன வேலை பண்ணன்னு எனக்கு இது என்ன தெரியாதான்னு சொன்னதுமே எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்கே ஃபோட்டோ எல்லாமே தூக்கி எரிஞ்சுட்டு நீ வேற ஒருத்தி கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்க, ரெண்டாவது அந்த பாஸோட ரூமுக்கு நீ எனக்கு அனுப்பி விட்டது எனக்குன்னா தெரியாதா அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டா அவன் நான் வந்துட்டு அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்ட பிறகு என்ன பண்ண முடியும், நீ போனையா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் போனனே, போயிட்டு ஆனால் எஸ்கேப் ஆகிய உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் அதே இடத்துல இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீ ஜெயிலில் இருந்திருப்ப அப்படின்ற சைட் அங்கே வந்துட்டு கேட்டுச்சேக்கா. ஸோ அந்த போதையில் தான் ஹீரோ கூட போய் அங்கே தப்பு பண்ணிட்டா போல நம்ம ஹீரோயின். ஆனால் நீ கவலைப்படாத, நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குமே நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டுட்டேன், நீ இல்லீகலாக வேறு ஒரு லேடி கூட தான் அஃபேர் வச்சுட்டு இருக்கேன்னு, ஒன்றை மாதிரி ஆள் வந்துட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு தகுதியாக இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணட்டும், நீ கண்டிப்பாக வந்துட்டு ஆனால் வேலையெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு பொட்டி படுக்கையை கட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கோன்னு சொல்லிட்டு போனதுமே, என்னோட ஒரு பெஸ்ட்டான பர்சன் உனக்கு கிடைக்க மாட்டாங்க, ஒழுங்கா நீ வந்துட்டு என் கூட வந்துரு, இல்லைன்னா உனக்கு நடக்கிறது வேறன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தா நீ எல்லாம் ஒரு ஆளாடான்ற மாதிரி அங்கே வந்துட்டு திரும்பி பார்க்காம போயிடா. அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் மீல்ஸ் எல்லாமே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்க வந்து உட்காந்துட்டு அவளோட மீல்ஸ் எடுத்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நேற்று நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ நீ எனக்கு வந்துட்டு ஒரு மீல்ஸ் ஆச்சு வாங்கி கொடுத்தே ஹெல்ப் பண்ண மாட்டியா, நான் அந்த சைடில் போயிட்டு இருந்தேன், உன்னை பார்த்தேன், அதனால தான் பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு அந்த ஜீட்டேருந்து தான் கால் வந்துட்டுருக்கு. பட் அவங்க வந்துட்டு ஃபோனை பிளாக் பண்ணிடுறா. சரி ஓகே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸை கையில் கொடுத்துட்டு அங்கே தூக்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கா. சரி அவனுக்கு பண்ண தெரியலன்னு சொன்னதும், இவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்துருக்க, மசில்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, இதை கூட பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இதான் என்னோட வீடுன்னு சொன்னதுமே அவன் என்னமோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி அங்கே பார்த்து வச்சுக்கிறான். அங்கே வீட்டுக்குள்ளே அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே உள்ளே பார்த்தா அவளோட இன்னர் வியர்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு வேமா இதை எடுத்து மறைச்சி வச்சுக்கிறா. ஏன்னா நான் வந்துட்டு வீட்டை சரியாக க்ளீன் பண்ண முடியல, நேத்தானே வந்தேன், அதனால தான் சொல்லிட்டு இருக்கா. சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டுக்கு நம்ம நேற்று வந்துட்டு பண்ண விஷயங்கள்லாம் ஏதாச்சும் வந்துட்டு தெரியுமா, ரெண்டாவது இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கானான்னு சொல்லி கேட்டதுமே, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது, இப்போ வரைக்கும் எனக்கு அவனுக்குமே அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே பக்கத்தில் க்ளோஸாக எடுத்துக்கிறான். பிறகு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்.
2 பேருமே அங்க வாஷ்ரூம்ல இருக்கும்போது, "நீ வந்துட்டு எதுக்காக என்ன சூஸ் பண்ண?" அப்படின்ற சிட்டுங்க கேட்கும்போது, "ஏன்னா உன்னோட மசில்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால தான்" சொன்னதும், அங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அங்க ஜிய பார்த்தா கதவ தட்டிட்டு, "இப்ப நீ கதவ தொறக்குறியா இல்லையா? நீ என்ன பிளாக் பண்ணுவியான்னு?" சொல்லிட்டு அங்க கத்திட்டு இருக்கான். "என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கத்திட்டு இருக்கான்னு" சொன்னதும், "எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. அவன் கத்துனா எனக்கு என்ன? இப்ப கத்தலாட்டி எனக்கு என்ன? இதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு?" சொல்லிட்டு அவ கேட்கிறா. அத கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே, "அப்படின்னா ஓகே தான். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இவன பார்த்தா அங்க வந்துட்டு வீட்ட விட்டு போகாம அங்க கத்திக்கிட்டே கிடக்கவுமே, நம்ம ஹீரோவே வந்துட்டு கதவ ஓப்பன் பண்ணிடுறான். அவன அங்க பார்த்ததுமே இவன் ஷாக் ஆகி போயிட்டு, "நீ யாரு? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் யாரா இருந்தா என்ன? இப்ப எதுக்காக நீ வந்திருக்க? அத சொல்லுன்னு" சொன்னதுமே, நான் அவள மீட் பண்ணி ஆகணும்னு சொன்னதும், நானும் அவளுமே வந்துட்டு சேர்ந்து எக்ஸர்சைஸ் பண்ணோமா, அவ ரொம்ப டயர்ட் ஆயிருக்கா. அதனால தான் அவ வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதும், அத கேட்டுட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆயி போயிட்டு அங்க கோவப்பட்டு அடிக்க போறம்போது, இவன் பார்த்தா அங்க அடிச்சு அங்க கிக் பண்ணி ஏத்தி தள்ளி விட்டுட்டு கதவ லாக் பண்ணிடுறான். அப்ப இன்னமே அவன் திரும்ப அங்க கத்துனதுமே, நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு, "நான் வந்து இப்ப போய் என்னோட இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேஸ காமிக்கிறேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா அவ இங்கருந்து போக மாட்டான்னு" சொன்னதும், அவன் வந்துட்டு எவ்வளோ நேரம் கத்துவான் சொல்லு? அவன் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் கத்துவான். அதுக்கப்புறம் இங்கருந்து போய் தானே ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே, "அது சரிதானேன்னு" அவ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, எவ்வளோ நேரமா நீ இப்படியே வந்து டவல்ல என் முன்னாடி நிக்க போறன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவளுக்கு ரொம்ப அங்க வந்துட்டு நர்வஸ் ஆயி போயிட்டு வேகமா அங்கருந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் தன்னோட நேம் எல்லாமே சொல்லிட்டு அங்க நார்மலா வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அவனுமே அங்க தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டதுமே, "இந்த ஷூஹான்ன்ற பேர நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன்ப்பா. உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரா தோணுது" அப்படின்றத சொல்றா. பிறகு எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. எங்க வந்து டிபார்ட்மெண்ட்லயுமே இப்படி ஒரு பெர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பெரிய பைலட்டாம். ரொம்ப சூப்பரா வந்துட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு. ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. என்னோட ஒரே ஆசை என்ன தெரியுமா? அவர் கூட சேர்ந்து பைலட்டா ஒரு தடவையாச்சும் ஒர்க் பண்ணணும்தான்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு, "என்னப்பா நீ என்ன ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கேன்னு" சொன்னதும், அப்புறம் "சும்மாவா?" அப்படின்றத அவ சொல்றா. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "உன்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? அந்த பைலட்டே நான் தான்" சொன்னதுமே, அத கேட்டுட்டு ஹீரோயின் அங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, "அடப்பாவி! நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ உடனே வந்துட்டு உன்னவே வந்துட்டு அவரா நீ நினைச்சுக்குவியா? பேர் என்னமோ சேமா இருக்கு. அதுக்காக நீ வந்துட்டு அவரு கூட உன்ன கம்பேர் பண்ணாத. நீ யாருன்னு உனக்கு என்ன தெரியாதா? நீ ஒரு பார்ல வந்து மேல் மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், அவனுக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயி போயிருது. ஐயோ கடவுளே! இத நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படியே வந்துட்டு நார்மலா பேசி பழகுறது தான் அவனுக்கு வந்து புடிச்சிருக்கு. ஸோ, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு அப்படியே அங்க பேசிட்டு இருக்கான். "சரி ஓகே, நீ வந்துட்டு இங்க தனியா தான் இருந்துட்டு இருக்க. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குமே ஆள் தேவைப்படும். கூட வந்துட்டு எல்லா விஷயத்துலயுமே ஹெல்ப் பண்ணிட்டு, நானுமே இங்க உன் கூடவே சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கலாமேன்னு" சொல்லிட்டு அங்க பேசும்போது, "அப்படியா விஷயம்னு" சொல்லிட்டு ஹீரோயின், "அந்த கதவு இருக்கு பார்த்தியா? இப்படியே இந்த வழியா வீட்ட வந்து போயிரு" அப்படின்ற சொல்லிட்டு புடிச்சு அங்க வெளிய தள்ளி விட்றா. அப்ப அங்க அப்ப அவன பார்த்தா, "நான் என்ன அவ்வளோ தூரத்துக்கு மோசமாவா இருக்கேன்? என்ன பார்த்துட்டு இவளுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு இருக்கும்போது, பாட்டி தான் அங்க கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் மறந்திருந்து அதெல்லாமே கேட்குறாங்க. "ஏன்டா ஏன் இப்படி இது உயிர போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க? ஒரு கல்யாணம் பண்ண மாட்டியாடா? நானும் பேரன் பேத்திய பார்க்க வேணாமா? இப்படி ஆம்பள பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியே, எல்லாருமே என்ன கேயான்னு சொல்லிட்டு என்ன கேட்குற அளவுக்கா வச்சுக்குவ? உனக்கு வந்துட்டு அப்படி எதுவும் ஆளுங்க கிடைக்கலன்னா, பேசாம வந்துட்டு நீ வீட்லயே வச்சு இருக்க வேண்டியதானே? ஏன் நீ இப்படி பண்றன்னு" சொல்லிட்டு அங்க பயங்கரமா திட்டுறாங்க. பட் ஹீரோயினுக்கு பாட்டி பேசுற எதுவுமே கேட்கல. பட் இவன பார்த்தா, பாட்டி நானுமே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிக்கிட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லாமே முடிச்ச பிறகு தான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும்னு சொல்லிட்டு அங்க பேசுறான். ஸோ அத கேட்டுட்டு இவனுக்கு வந்து நிரந்தரமா ஜாப் இல்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஃபீல் ஆயிருது. அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது, ஹீரோயின் பார்த்தா அங்க முடிவு பண்ணிட்டு அவன ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி வந்துட்டு, "நீ இப்ப என் கூட வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். நான் உனக்கு இங்க அனுமதி குடுக்குறேன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, "இப்பதான் வேணான்னு சொல்லிட்டு விரட்டி விட்ட. இப்போ உடனே ஓகேன்னு சொல்ற. என்ன வந்துட்டு நீ நினைச்சிட்டு யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க? எனக்கு அந்த விஷயம் மட்டும் புரிய மாட்டுது. ஒருவேளை வந்துட்டு நீ சீரியல் கில்லரா? நீ வந்துட்டு துடி துடிக்க கொலை பண்ணுவியான்னு" சொன்னதும், "ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத. உனக்குமே ஜாப் வந்துட்டு இல்ல. எனக்குமே இங்க வீட்ல வேலை பார்க்குறதுக்கு ஆள் தேவைப்படுது. ஸோ, அதனால தான் நான் வந்துட்டு உனக்கு இங்க ஜாப் போட்டு குடுத்துருக்கேன். நீ இங்கவே இருந்துக்கலாம். இந்த சோஃபால நீ வந்துட்டு படுத்துக்கலாம்னு" சொன்னதும், "என்னது இங்க போய் நான் படுக்கணுமான்னு" சொன்னதும், "அப்புறம் உனக்கு என்ன தனியா நான் ரூம்லாம் ரெடி பண்ணி நான் குடுப்பேன்னு" சொல்லிட்டு இருக்கவுமே, அங்க நம்ம ஹீரோ அவன் நிலைமைய பார்த்துட்டு அவனுக்கே அங்க ரொம்ப சோகமாயிட்டுருக்கு. அப்ப அவங்க போகும்போது, இவனுக்கு வந்துட்டு செலவுக்கு காசு ஏதாச்சும் தேவைப்படும். கேட்கறதுக்கு சங்கட்டப்படுவானேன்னு சொல்லிட்டு, அங்க காசையுமே பையில வச்சுட்டு, "இத நீ வேணான்னு சொல்லாத. நீ வச்சுக்கோ. ஓகேவா?" அப்படின்ற சொல்லிட்டு போனதும், அந்த காச எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சுருது.
நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பிளெயினில் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அங்கே சரி பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு செக்கிங் தான் ஃபைனலாக ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு சரி பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸில் உன்னை கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைனை வந்து டேக் ஓவர் பண்ணணும், இப்போ எப்படி நான் போக முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஃப்ளைனவே நீ ஓட்ட போகிறது கிடையாது, ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டாங்க. போய் நான் என்ன வந்துட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வந்து முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஏன்னா நீ மென்டலாக ஸ்டேபிளாக இல்லைன்னு சொன்னதுமே, என்னது மென்டலாக ஸ்டேபிளாக இல்லையா, யார் உங்ககிட்ட இப்படி ரூமர்ஸ்லாம் பரப்பி விட்டது, நான் வந்து ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அந்த ஜியை பார்த்தா அங்கே வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது எல்லாமே இவனோட வேலை தான் செய்யிட்டு, ஏன்னா இவன் கூட தான் அவளை அங்கே வந்துட்டு அனுப்பிவிட ட்ரை பண்ணியிருக்கான். ஹீரோயின் போகலை இல்லையா, அந்த கடுப்பில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு எனக்கு தெரியுமேடா நீ இப்படி கேவலமான வேலை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, இப்போ எதுக்காக நீ ஏன் மேலே படிய போட்டுட்ருக்க, உனக்கு எது தப்பு நடந்தாலுமே அதுக்கு நான் தான் காரணமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் உங்கள் வந்துட்டு அவன் சொன்னா இவன் சொன்னான்னு பேசக்கூடாது, உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் அதை மட்டும் கொடுங்க, நான் வந்துட்டு என்ன வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும் வந்துட்டு அப்படி எவிடன்ஸ் கொடுக்கலன்னா அவசியம் கிடையாது, இன்றைக்கி வந்துட்டு நீ ஃப்ளைனை ஓட்ட போகிறது கிடையாது, அவ்வளோதானே அந்த ஆள் திமிரா பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஆளுக்கு கால் வந்ததுமே நான் இப்போ முக்கியமான மெம்பரை மீட் பண்ண போகணும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதும் அந்த ஜி வந்து இப்பயாச்சும் நீ ஒத்துக்கோ உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, என்னது ஏன் மேலே தப்பு இருக்கா, நீ கேவலமான விஷயம் பண்ணிவிட்டு ஏன் மேலே தப்பு இருக்குன்னு நீ பேசிட்டு இருப்பியா, நீ உன்ட்டெல்லாம் நான் பேசுறதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அந்த மியா வந்துடுறா. நீ வந்துட்டு என்ன இங்கே ரிசைன் பண்ணிட்டு போனிட்டேன்னா வேறு ஏதாச்சும் வேறு இடத்துல உனக்கு வேலை கொடுப்பாங்க நீ நினைக்கிறியா, அங்கேயுமே வந்துட்டு ஒன்று நாங்கள் வேலை இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொன்னதும், ஓ நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து என்கிட்ட வந்து பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கியா, ஒரு விஷயம் தெரியுமா, அவன் வந்துட்டு என்ன விடலை நான் தான் அவனை விட்டுருக்கேன், எனக்கு வந்துட்டு குப்பையில் விழுந்த பொருளை திரும்ப யூஸ் பண்ணுறது பிடிக்காது, அந்த குப்பையில் இருக்கிறத நீயே வந்து எடுத்துக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிருது. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா, எங்க அப்பா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும், உங்க அப்பா யாரு, ஏன்னா வந்துட்டு இந்த நாட்டோட பிரசிடண்டா, அப்படி கூட இருந்துட்டு போட்டுமே எனக்கு என்ன இருந்தாலும் பார்த்து பயம் இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. ஆளை வச்சு வேலைக்கு வந்து உட்காந்துட்டு உனக்கே இப்படி வாய், நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு படித்து முன்னேறி வந்தேன், எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி நம்மளோட நியூ பிரசிடண்ட் எப்போ வர போகிறாரு, அவரோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்தா வீட்டில் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் அங்கே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். இவ்வளோ பெரிய ஓனர் அவளுக்காக வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான். அப்போ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் இருந்து அங்கே லிஸ்ட் எல்லாமே அனுப்பிடுறாங்க. ஸோ அதிலே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோயின் இன்றைக்கி வந்துட்டு பிளைன் ஹோட்டலன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லிட்டு அவன் பார்க்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாயிட்டாங்க வந்துட்டு சோபாவில் படுத்ததுமே, என்னாச்சு இன்றைக்கி வந்துட்டு வேலைக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்னு சொன்னதும், இல்லை டயர்டாக இருக்குப்பான்னு சொன்னதுமே, நீ என்ன ப்ராப்ளமோ நீ அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், நீ இப்படி போய் சொல்லி என்ன ஆக போகுது, என்ன விஷயம் சொல்லுன்னு சொன்னதுமே, இதை பற்றி சொன்னால் உனக்கு என்ன புரிய போதான்னு சொன்னதுமே, நீ சொல்லி தான் பாருன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேக்கா. இப்படி வந்துட்டு அந்த சீனியர் ரூமில் வந்துட்டு என்னை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணான், பட் எஸ்கேப் ஆகி நான் வந்துட்டு அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணி தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்றதையுமே சொல்கிறா. ஸோ வந்துட்டு ஜியோட வேலை தான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணி என்னை வந்துட்டு இன்றைக்கி மென்டலாக கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வந்துட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குமே எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுருந்தேன், இப்படி வந்துட்டு வேறு ஒரு பொண்ணோட சேர்ந்து அவன் சீட் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டான், ரெண்டாவது வந்துட்டு இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணுறான்னு சொல்லிட்டு, பட் அதையுமே வந்துட்டு அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் எல்லாத்தையுமே அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அவனை வந்துட்டு அங்கே வந்து வேலைக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு இப்படியே அமைதியாக இருந்தேன்னா வேறு ஏதாச்சும் நீ கம்பெனிக்கு போனேனாலுமே அங்கேயுமே எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு கஷ்டமாயிரும் உன்னை வேலைக்கு, ஏன்னா வந்துட்டு ஓமையில தப்புன்ற மாதிரி ஆயிரும், நீ இப்படியே விடக்கூடாது, நம்மளுக்கு நியூ பிரசிடென்ட் வரப்போகிறாங்க நீ சொல்கிற பேசாமல் நீ அவர்கிட்ட வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னா அவர் வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பார்லன்னு சொன்னதும், ஆமாம்ல நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா அவர் எனக்கு சொந்தக்காரர் பார்த்தியா, நான் போய் வந்துட்டு சொன்னவுன்னா உடனே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேச்சை பார்த்தியா, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், அவர் வந்துட்டு யாருன்னு உனக்கு தெரியாதுப்பா, பட் வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு யாருன்னு தெரியல, நீ அவரை மீட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட நீ கன்வே பண்ண, அவர் போய் உங்கள் ஓனர்கிட்ட பேசுவார்லன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அதுவுமே நல்ல ஐடியா தான், நான் வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக போய் பேசுகிறேன்னு சொல்கிறா. சரி நீ ஆரஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து வச்சுருக்கான். ஹீரோயின் சாப்பிட்றது பார்த்துட்டு அவனுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணிடுது. என்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும், நீ இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், என்கிட்ட இந்த இதெல்லாம் நீ வச்சுக்காதன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ, நீ தான் இப்போ ஆல்ரெடி உன் பாஸ்ட்டை எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டியே, அதை வந்துட்டு அவரே பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நாளைக்கு உடனே நான் வந்துட்டு சொல்கிற வேலையை நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான்.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மியாவுமே அங்கே வந்து, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, என்ன வேலை போச்சேன்னு சொல்லிட்டு, இங்கே ஏதாச்சும் வந்துட்டு வேலை கிடைக்குமான்னு வந்திருக்கியா, இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைக்கும்னு வந்திருக்கேன்னு சொன்னதும், அதுவுமே நல்ல ஜாப் தானேப்பா, அதை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஒன்று, ஆனால் உனக்கு வேலை போச்சுன்னா இங்கே கூட்டி துடைக்கிற வேலை தான் கிடைக்கும், நீ வந்துட்டு என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இப்போ யாரை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் அசிஸ்டண்ட்டை தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதுமே, அங்கே வந்துட்டு நம்ம சிஇஓவே வந்துட்டு இப்போ வெக்கேஷனுக்காக போயிருக்காரு, அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒன்றை மீட் பண்ண வர போகிறாரா, நினப்பு தான் பொழப்ப கிடக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. பார்த்தா அதே சைடில் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்மே அங்கே போகிறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவர் அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே பேச வந்ததுமே இந்த மியா வந்துட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்க வரா அங்கே. ஆனால் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மேடம் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேச வந்ததும், ஃபஸ்ட்டு நீ யார், நான் ஏன் உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவரை பேச கூட்டிகிட்டு போனதுமே, அதை பார்த்துட்டு இவள் ஷாக் ஆகி போயிட்டு, அப்படி இவளுக்கு யார் தெரியும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே டீட்டெயில்ஸ் அங்கே சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி எங்கள் மெனு கார்டை வச்சு ஃபேஸை மறைச்சிட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஐ திங்க் வந்துட்டு சிஓ வரைக்கும் இந்த நியூஸ் வந்து போகாமல் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொண்டு போய் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவேன், கண்டிப்பாக இவங்க வந்துட்டு பண்ணுற தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி உங்களோட நம்பரை என்னோட வீசாட்டில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ஜெலஸாகி போயிடுது. இப்போ வரைக்கும் அவன் நம்பர் ஏன்ட்ட இல்லை, இவனுக்கு நம்பர் உடனே கிடச்சிருச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க போனதுமே, அங்கே வந்துட்டு உடனே நீ நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, என்ன பாஸ் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் நம்பர் இல்லையான்னு சொன்னதும், ஆமாம் ஆமாம் நீ கொடுன்னு சொல்லும்போது, இப்போ நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்தேனா தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்களே, நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து அவனை பார்த்து பேசுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே நோஸ் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு டீ கையில் வச்சிருக்கான், மேலே கொட்டி போயிடுது, அவள் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும், அது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது, இல்லை நியூ எம்ப்ளாயி, நான் வந்துட்டு எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டு இருந்தேன், டீ வச்சிருந்தாரு கொட்டி போயிடுச்சு அதான் க்ளீன் பண்ண போயிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு சரி ஓகே, ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு என் முழு பேரை சொல்லி என்னை கூப்பிடுறீங்க, நான் உங்கள்கிட்ட என் பேரவே சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணுற எல்லாரையும் ஃபார்மை வந்துட்டு ஃபஸ்ட்டு படித்து பார்க்குறது தானே எங்களோட வேலை, ஸோ வந்துட்டு அந்த ஃபார்மில் இருந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டே அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாரு. பட் இப்போ போன ஃபைலட்டை எனக்கு என்னமோ பார்த்த மாதிரி தோணுதுன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளித்து நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். திரும்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, இப்போ அவள் வந்து சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீ கரெக்டாக பார்த்தே ஹேண்டில் பண்ண, அவள் திரும்ப வந்தால் பிரச்சனை ஆயிரும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வேறு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் வரவங்களையும் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும் இல்லை மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா இப்போ தான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் அதான் ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன்னு சொன்னதும், வேமா போடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி நான் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவர் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுமே அப்படியான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறான். அப்போ அங்கே வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறா, எப்படியாச்சும் வந்துட்டு என் லைஃப்பில் இருக்க இந்த கஷ்டத்தெல்லாமே நிற்கிருங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணலாம், நான் வந்துட்டு இப்போ போய் கிளம்பிட்டு வர்றேன், நீ வந்துட்டு அதுக்குள்ளே ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, இவன் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை திரும்பவுமே வேமா அங்கே வந்துட்டு மறைச்சி வச்சுட்ருக்கான் மாட்டிக்க கூடாதுன்னு. இப்போ எதை நீ போய் மறைச்சி வச்சுட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ கண்டுபிடிச்சிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு எங்கே பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இப்போ சும்மா தான் வந்துட்டு இங்கே வந்து சரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். சரி நான் வந்துட்டு என்னோட எக்ஸசைஸ் பண்ணி பாடியில் வந்துட்டு கரெக்டான கவனத்தை செலுத்துகிறேன், ஆனால் நீ வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் நீ பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னதுமே, அப்படின்னா ஓகே நான் தான் உனக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ண போகிறான். இப்போ ஹீரோயின் ஒரு சொல்கிறான், நான் இன்னைக்கு ஒன்று மாதிரி ஒரு பர்சனை பார்த்தேன்ப்பான்னு சொன்னதும், என்ன மாதிரி எங்கிட்டு போய் பார்ப்பேன், நானே இப்போ ஜிம்ல இருந்தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இதான் இன்னைக்கு உனக்கு ட்ரீட்டே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருந்திருக்கோமே, இவே பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஒன்றும் இல்லைங்க பாரு என்ன ஃப்ளைன் வந்துட்டு ஓட்டுறதுக்கு வர சொல்லிட்டாங்க, இப்போ வந்துட்டு தொடர்ந்து வந்து இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்களான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஃபைனலாக நீ ஹாப்பியாக இருக்க இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினுமே கிளம்பி அங்கே போகிறா. போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு வீசாட்டில் என் நம்பரை இப்போ வரைக்கும் நீ
நீ ஆட் பண்ணலை, நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்பர் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே போனதுமே ஜீக் அதை பார்த்துட்டு வைத்தறிச்சாயிட்டு, உன்னை நான் குறைவாக தான் எடை போட்டுட்டேன், நீ நான் நினச்சதோட பயங்கரமான ஆள் தான், நீ இப்போ அசிஸ்டண்ட்டை வச்சு காரியம் சாதிச்சிருக்கா அப்படின்னா வந்துட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணியிருக்கியா, இல்லைன்னா எப்படி உனக்கு வந்துட்டு அந்த ஆள் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவல்லா படலை சிரிச்சிட்டு, நீ வந்துட்டு உன்னை மாதிரியே எல்லாத்தையுமே நினைக்கிற பார்த்தியா, கூப்பிட்ற எல்லாத்தையும் போவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறா. நான் வந்துட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கேன், ஒன்றை மாதிரி கிடையாது, நீ வந்துட்டு இப்படி வெட்டி பேச்சு பேசிட்டு சுற்றுறதுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கு ட்ரை பண்ணு, அதுக்கு வந்துட்டு கடுமையாக உழைச்சாதான் நீ வந்துட்டு நல்ல ஒரு ஃபைலைட்டாக மாற முடியும், இல்லை வாழ்க்கை பூராமே இப்படியே நீ ஃபைலைட்டாகவே இருந்து சாக வேண்டியதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. இப்படி வந்துட்டு யாரை தெரியும் இவளுக்கு திரும்ப இங்கே கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்மே அந்த ஃப்ளைட்டுக்காக அங்கே போனதுமே பார்த்தா இந்த ஜீ வந்துட்டு அங்கே முன்னாடி உட்காந்துக்கிறான், ஹீரோயின் பின்னாடி தான் இருக்கா. அதை பார்த்துட்டு கேப்டனுக்கு கோவமாயிட்டு, நீ எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்க, இங்கே இதோட பைலட் வந்துட்டு அவள் தான் இங்கே வந்து ஓட்டணும்னு சொன்னதுமே நான் தான் இங்கே உட்காருவேன், எனக்கு தான் திறமை இருக்குன்னு சொன்னதும் உன் திறமையை பற்றி உனக்கு தெரியாதா, இத்தனை பேரோட உயிரை வந்துட்டு நான் பணைய வைக்க விரும்பல, நீ போய் உட்காரியா இல்லை கீழே இறங்குறியான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அங்கே போய் உட்கார வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளைட்டை டேக் ஓவர் பண்ணிட்டேக்கா. அங்கே டிரெக்ஷன் சொல்ல வந்திருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ இந்த வாய்ஸை கேட்டுட்டு அவளுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டுருக்கு. பிறகு பார்த்தா இந்த மீட்டிங்கில் வந்துட்டு அந்த ஷாங் வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கான். அவருக்கு வந்துட்டு மீட்டிங் டைம் தெரியுமா இல்லையா, இத்தனை பேரை வெயிட் பண்ண வச்சுட்டு அவர் எங்கே போயிருக்காருன்னு சொன்னதுமே அசிஸ்டன்ட் கோவப்படாதீங்க, அவர் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான வேலையில் இருப்பாருன்னு சொன்னதும் நான் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இங்கே வந்து கிளம்ப போகிறேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீங்கள் போகலாம், அப்படியே வந்துட்டு உங்களோட ரிசைன் லெட்டரையுமே கொடுத்துட்டு போங்க, என்னமோ மனசில் நீங்கள் தான் ஓனர்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது, இந்த மீட்டிங்கை வந்துட்டு நீங்கள் கவனிக்காமன்னு சொன்னதும் எது சின்னது எது பெருசுன்னு சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் கிடையாது, அந்த ஜி மேலே ஹரஸ்மெண்ட் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை பற்றி நீங்கள் இப்போ வரைக்குமே எதுவுமே விசாரிக்காமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்களே, எதுக்காக அப்படி பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அதனால தான் நானே இதை விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. ஏன்னா அவனு தானே கூட சேர்ந்து இந்த வேலை பண்ணால் மாட்டிக்கோமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் இந்த இதை வந்துட்டு தலையிட விரும்பலை, நான் இதை பற்றி வந்து விசாரிக்கவும் விரும்பலை, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தலையிட்டிங்கன்னா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவர் அங்கே துள்ளிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நான் இங்கேருந்து போக போகிறேன், யாராச்சும் என் கூட சேர்ந்து வர்றதா இருந்தால் இங்கேருந்து வரலான்னு சொன்னதும் அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஜால்ராக்கள் போல் உடனே கூட சேர்ந்து அங்கேருந்து கிளம்பினதுமே நம்ம ஹீரோ இங்கே வந்துட்டு கூட சேர்ந்து இருக்கிற போன எல்லாத்தையுமே நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ, எல்லாத்துக்குமே சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துட்டு கொடுத்துருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த சாங் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, இன்னும் 2 days தான், முன்னாடி நீ மண்டி போட்டு வர்றியா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு இந்த மியாவை பார்த்தா அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அப்பாவோட பேர் வந்து வாங். அவங்க அப்பாட்ட, அப்பா நீங்கள் என்ன அந்த சிஓட்ட பேசுனீங்களான்னு சொன்னதுமே இல்லைம்மா நான் பேசலை, அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பர்சனாக இருக்கார், நான் எடுத்தவுடனே வந்து முன்னாடி வந்து நானாகவே மாட்டிக்க விரும்பலை, நான் இதை பற்றி பிறகு பேசுகிறேன் அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. இங்கே பார்த்தா கண்டிஷன் எல்லாமே சரியில்லாமல் போயிடுது. திரும்பவுமே அதே பிரச்சனை வந்ததுமே அங்கே ஒரு பாட்டிக்குமே அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே ரொம்பவே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடுது. அங்கே டிரெக்ஷனில் நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு சேஃப்டியாக அங்கே கொண்டு வந்து இறக்கி அந்த பாட்டியுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ அங்கே வந்ததுமே எல்லாருமே பாராட்டிட்டு அங்கே வந்துட்டு காஃபி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே பார்த்தா இந்த ஜியை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாகிருது. எனக்கு வந்துட்டு யாருமே இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோவை பார்த்தாங்க பொக்கே வச்சுட்டு அங்கே வந்து நின்றுட்டுருக்கான் ஹீரோயினுக்காக தான். பட் அதுக்கு முன்னாடி அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே லீவ் வரான் அவனோட கசின் தான். என்னப்பா எனக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டுருக்கியா, நான் வரதை நினச்சேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்தா நீ வந்துட்டு பேசாமல் வாய மூடுன்னு சொல்லும்போது என்ன என் மேலே லவ்வும் வந்துருச்சா, அதே பொக்கே வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். நான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற சொல்லும்போது அங்கே கீயை கொடுத்துட்டு இந்த வீட்டில் போய் நீ இரு, என்னை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாத, என்னை உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஃபுட் எல்லாமே அங்கே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, உண்மையிலேயே நீ பக்காவாக சமைச்சு வச்சுருக்க,
நீ இப்படியே வந்து டேஸ்ட்டாக ஃபுட்டை வந்துட்டு ரெடி பண்ணி ஒரு சின்ன வந்துட்டு கஃபே மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். அப்படியே வந்துட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனராக கூட நீ மாறிடுவேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு சேஃப்டியாக வீட்டுக்கு வந்ததை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பின்னு சொன்னதுமே, நீ வேற எப்படி வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அதுக்கு மேலே வந்துட்டு இதெல்லாம் சகஜம் தானே, எப்படியோ வந்து காப்பாற்றியாச்சு அப்படின்ட்டு சொன்னதும், அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விடுறான். மேலே எடுத்த ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு அவன், நீ இப்படியே வந்துட்டு எனக்கு எப்பயும் சென்ட் பண்ணுவேன்னு சொன்னதும், ஆமாம் நான் எப்பயுமே வந்துட்டு பிளேனுக்கு போகும்போதெல்லாம் உனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு சொன்னதை மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ண போகிறான். ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் மேலே. அப்போ பார்த்தா அவளுக்கு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கால் வந்துடுது. ஐயோ கடவுளே, நீ ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கே இருந்து கிளம்பு, என்னோட ஃப்ரெண்டு வரப்போறா, தெரிஞ்சிச்சுன்னா பெரிய அசிங்கமாக போயிடும்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு பேக்கிங் பண்ணி அது எல்லாத்தையுமே பொட்டியை தூக்கிட்டு அனுப்பி விட்டதுமே பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு லின்னுமே அங்கே தான் வந்துட்டுருக்கா. அவள் அப்படியே சிரிச்சுட்டே தான் பார்த்துட்டு போகிறா. இவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க வெல்கம் பண்ணதும். என்னப்பா உள்ளே ஏதாச்சும் பையனை ஒழிச்சு வச்சிருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பிறகு ஃபுட் எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கவுமே, என்னப்பா இப்படிலாம் டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்க, என்ன என் மேலே லவ் ஏதாச்சும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் சமைச்சேன் உனக்காகன்னு சொன்னதும், நீ எனக்காக சமைச்சியா இல்லை உன்னை மேனுக்காகவா அப்படின்ட்டு சொன்னதுமே, அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பட் நான் ஏறிட்டுருக்கு, நான் தான் வந்து வரும்போது வந்து உன்னோட மேன் வெளியே போகிறத பார்த்தனே அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி அங்கே சமாளிக்க தான் ட்ரை பண்ணுறா. அவனோட பாக்ஸ் எல்லாமே அவங்க தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு, என்ன உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டாளா, எனக்கு தான் அவளை பற்றி தெரியுமே, அவள் இப்படிப்பட்ட சீப்பானவ தான் சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுனதுமே, உன்ன மாதிரி ஆள் நான் கிடையாது, காசுக்காக வந்துட்டு ஆளை மாற்றிட்டு இருக்கிறதுக்கு நீ அவளை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு பெட்ருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க 2 பேருமே கோவமாயிட்டவன்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாட்ச்மேன் வந்ததுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இந்த விழாக்குள்ளே நான் வரதே விரும்பலன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ரொம்பவே எங்கள் கோவமாகி போயிட்டு, என்ன தைரியம் தான் இவையெல்லாம் எங்களை வந்து பேசுவான்னு சொன்னதுமே அந்த வாட்ச்மேனுமே, உங்களை மாதிரி ஆளெல்லாம் இங்கே வரக்கூடாது, மரியாதையை போங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த இடத்துல நீ வீடு வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க, வாங்கியிருக்கே இல்லையான்னு சொன்னதுமே, வாங்கி தான் இருக்கேன், ஆனால் இந்த ஆளுக்கு என்னாச்சும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் போய் சொல்கிறா. ஸோ அவனுக்கு புரிஞ்சுக்குது, இவள் போய் தான் பேசிகிட்டு இருக்கா, இவட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் அவ கூட சேர்ந்து இருந்திருக்கலாம், எனக்கு இருக்க நல்ல வந்துட்டு இடம் நல்ல சாப்பாடு அது இதுனாச்சும் கிடச்சிட்டு இருந்துச்சு, இவ பேச்சை கேட்டு நான் வந்துட்டு நாசமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அவங்க பாக்ஸ் எல்லாமே தூக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தது மேலேயே அதை பார்த்துட்டு, என்னமோ இந்த வீட்டிலே நீ ஸ்டே பண்ண மாட்டேன்ற மாதிரில பேசிகிட்டு இருந்தேன், ஏன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டாலான்னு சொன்னதுமே, அந்த பேச்செல்லாம் விடு, நீ வந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்த, இங்கே வந்துட்டு திரும்ப கம்பெனியில் காலை வைக்க மாட்டேன்னு சொன்னேன், எதுக்காக நீ வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காமிக்கிறான், இவ்வளோ தான் தேடிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு இருமலை வர ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளை இவ்வளான்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே இது என்னோட வீடு அப்படியே படுப்பேன், நீ இந்த சோபாவில் தான் படுக்கணும்னு சொன்னதும், சரி நான் வந்துட்டு இருக்க இடம் கிடைச்சா போதும் நம்ம சொல்கிறான். பட் அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர சொல்லி அங்கே டெக்ஸ்ட் பண்ணதுமே, நீயே போய் பெட்ரூமில் படுத்து தூங்கு, நான் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு ஓடிட்டே இருக்கான். என்னப்பா உன் ஃப்ரெண்டு எங்கன்னு சொன்னதுமே, அவள் சாப்பிட்டுட்டு போயிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுவே ரொம்ப சந்தோஷமாக எழுறான். 2 பேருமே திரும்ப அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வந்துட்டு அங்கே டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, அவன் இந்த பிளைன் வந்துட்டு கரெக்டாக ஓட்டுறானா என்னன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வந்துட்டு அவனுக்கு சரியாக தெரிய மாட்டுது. அவன் பாட்டாங்க ஒவ்வொரு ஸ்பீட்லையுமே ஓட்டிகிட்டு இருக்கவுமே, நீ இப்போ என்ன வந்துட்டு ட்ரெயின் இல்லாட்டி பஸ்ஸு ஓட்டுறியா, இந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, நீ வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும், ஏன்னா எப்படி ஓட்டினா என்னன்னு சொல்லிட்டு அங்கே சீனியர்ட்டே ரொம்ப திமுறாக பேசிட்டாங்க. சண்டை போட்டதுமே அவர் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டில் கூட இவன் பாஸ் ஆகாமல் அங்கே வந்துட்டு ஃபுல்லாத்துலேயுமே இன்ட்டு போட்டு 0 மார்க் கொடுக்குறாரு. நீ வந்து ஒரு ஃப்ளைட் ஓட்டவே தகுதி இல்லாதவன், நீ வந்துட்டு நான் ஓட்டினேன்னா எல்லாரும் உயிருக்குமே ஆபத்துன்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டாங்க ரொம்ப வந்துட்டு அந்த மியா கவலையாயிட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆனானா தான் நீ வந்துட்டு ஒரு பைலட் ஆக முடியும், கேப்டன் ஆக முடியும், அப்படின்னா தானே நம்மளோட மேரேஜை பற்றி பேச முடியும்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு நல்லா தான்ப்பா பண்ணேன், வேணுக்குனே வந்துட்டு அவ கூட சேர்ந்து வந்துட்டு இவனுங்க எல்லாருமே எனக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, என்னை ஃபெயில் ஆகணும்னு ட்ரை பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அள்ளி விடுறான். அதை கேட்டுட்டு அவ சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, பிரசிடென்ட்டோட ஒரு பெரிய பார்ட்டி வரப்போகுது, நீ அங்கே வந்துட்டு அவர்கிட்ட எப்படியாச்சும் வந்துட்டு நல்ல விதமாக பேசி நல்ல பேர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவர் வந்துட்டு உன்னை வந்து பைலட் ஆக்கிடுவார், நீமே வந்துட்டு கேப்டன் ஆயிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே சந்தோஷமாயிட்டாங்க. அவளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் இப்படி வந்துட்டு வெல்கம் பார்ட்டி இருக்குது அதுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதுமே எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதுமே இது எல்லாமே எப்பயும் நடக்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிட்டு தாங்கணும்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்கிறான். பிறகு இந்த ஷேங்க் அதை பற்றி தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு அவனை அங்கே வச்சு நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எதிராக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான். அந்த ஜி வந்துட்டு எல்லாத்தையும் திரும்ப ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோ வரவுமே ஏறி அங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. பிறகு அந்த வெல்கம் பார்ட்டியை பற்றி தெரிஞ்சதுமே உனக்கு அங்கே போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸில் இல்லை வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சூப்பரான அங்கே ட்ரெஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவங்க வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா அங்கே வந்துட்டு பார்ட்டிக்கு போகிறதுக்காக. பட் அவளோட கார்டு வந்துட்டு அங்கே ஸ்கேன் ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. புரிஞ்சுக்குது கண்டிப்பாக அந்த சாங் மியா அந்த ஜி எல்லாம் தான் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு. நான் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கதை நான் விட மாட்டேன். அந்த ஷூவை நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அவனுமே அங்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அங்கே லீயுமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருந்து ஹீரோவை பார்க்கல. பட் அங்கே லீயை தான் வந்துட்டு அந்த ஷூன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அங்கே அவன்கிட்ட போய் அவனை பற்றி அங்கே ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. எவ்வளோ தூரத்துக்கு மனசில் மரியாதை வச்சுருக்கா. அங்கே வந்துட்டு ஒரு ஐடியெலாம் நினைக்கிறான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே லீ அதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ கேட்டதால் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சாரி கேட்குறா. பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவனோட ஹெல்ப்பால் அங்கே உள்ளே போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் மேலே அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றணும்னு சொல்லிட்டு வேணுக்குனே வந்துட்டுருக்கா. பட் ஹீரோயின் அவங்க வந்துட்டு விலைக்கிட்டு வேணுக்குனே இடிச்சு விட்டதில் தனக்கு தானே அங்கே ட்ரிங்க்ஸ் கொட்டி போயிடுது. அங்கே சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறா. பார்த்தா அங்கே ஜீ வந்துடுறான். ஜீயை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அவங்க பக்கத்தில் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோமே ஹீரோயின் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோட ட்ரிங்க்ஸ்லாம் அங்கே ட்ரக்கை கலந்து விட்டுருக்காங்க. எல்லாம் அந்த சாங்கோட வேலை தான் போல். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரூம்குள்ளே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்க 2 பேருமே சேர்ந்து அதே ரூம்குள்ளே வந்ததுமே அங்கே வந்துட்டு அங்கே உள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க மறைஞ்சிருந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாவை சொல்கிறா இது பாத் ரெடி பண்ண ரூம் இங்கே வந்துட்டு வேணாம்னு நினைக்கிறேன் வேறு பக்கம் போய்க்கலான்னு சொன்னதும் அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே போதையில் ஹீரோயின் பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். இந்த சாங் நீங்கள் என்ன ட்ரிங்க்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டீங்களான்னு சொன்னதுமே கொடுத்தாச்சுன்னு சொன்னதும் இன்றைக்கி அவன் மானத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த ரூமோட எல்லாத்தையுமே ஃபோட்டோ விட சொன்னதுமே அந்த ரூமில் இருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ இல்லை அங்கே அந்த ஜியும் அவளும் தான் சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாகி போயிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போட்டு அடிச்சு என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தா அவன் படிக்கட்டில் இறங்கி வரும்போதே அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு விட மாட்டான். பட் அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இவரை காப்பாற்றன்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருந்து போயிட்டுருக்காங்க. அந்த ஷெங் அங்கே ரொம்பவே கோவமாயிடுறான். அவன் பண்ண பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவனை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாமல் மோதிட்டு இருக்கான். அதுக்கான பலன் அவனுக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே இவளை பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு உன்னால தான் எனக்கு இவ்வளோ அசிங்கமாயிருச்சின்னு சொன்னதுமே என்னமோ நான் உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி என்னமோ ரேப் பண்ண மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ரூமில் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா நீ தான் அந்த ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அங்கே தான் போய் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் அதுக்காக சொல்லலன்னு சொன்னது அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பழி எல்லாமே ஏன் மேலே போடுறீங்களேன்னு சொன்னதும் நீ இப்போ என்னை கழட்டி விட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோவமாகறா. நான் ஏன் கழட்டி விட போகிறேன் நான் உன்னை எந்த லெவலுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இவே ஒரு பக்கம் அளந்து விட்டுட்டு இருக்கான். ஸோ அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளைட்லேயே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தான். அப்போ அங்கே ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோட்டை எல்லாமே போற்றி விட்டதுமே அதை ஒரு லேடி அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துடுறா. பிறகு ஹான்ட்ட இது வந்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேணான்னு சொன்னதுமே எதுக்காக நீங்கள் கொண்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பார்த்தா அவனுக்கு அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல். ஏன்னா வந்துட்டு நேற்று போய் நம்ம ஹீரோ நினச்சி பேசினா இல்லையா ஸோ அதை நினச்சே வந்துட்டு அங்கே ரொம்ப பிடிச்சிருது. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு நீ சூட்டை ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு நானே வந்துட்டு அவன்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு நானே பேசிக்கிறேன்னு அவன் சொல்கிறா. புரிஞ்சுக்குது அவனுக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிறகு அவனை பார்த்தா நம்ம வெளியே கொஞ்சம் நேரம் போல் அம்மா டீ ஏதாச்சும் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை எனக்கு வேணாம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எனக்கு சரியாயிருன்னு சொல்கிறா.
பிறகு ஃப்ளைன் எல்லாமே அங்கே வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கேப்டன் அங்கே ஹான் எல்லாமே தான் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக வந்துட்டு அங்கே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து கேப்டன் ஆகிற தகுதி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. உனக்கு என்ன மேரேஜ் வந்துட்டு எப்போ ஆயிருச்சா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஆகலை, ஆனால் கூடிய சீக்கிரம் ஆயிரும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்கிறா. பிறகு அந்த மியாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த பாட்டி அங்கே வர்றாங்க. அவங்க வந்துட்டு தேங்க்யூ சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். அங்கே அந்த பிளைன் ஓட்டின பொண்ணை நான் மீட் பண்ணணுமான்னு சொன்னதுமே அவள் என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் அந்த கிஃப்ட்டை என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துறேன்னு சொன்னதும் இல்லை அந்த பொண்ணுகிட்ட தான் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட டீமே அங்கே வந்துடுது. அன்னைக்கு நீ தான் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து எழுதி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த மியாக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட கேப்டன் தான், நீங்கள் அவருக்கு பாராட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவரு இல்லை இதை வந்துட்டு முழுசாக செஞ்சு உங்களை காப்பாற்றினது இந்த பொண்ணு தான், இவளுக்கு தான் நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கும் போது இவங்க ஃப்ரேமில் தெரியலான்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போக சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவளுக்கு இன்னுமே அங்கே வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாத்தையுமே அந்த ஜீ பார்த்துட்டு அவன் இன்னுமே வயிறு ஆரம்பிச்சிடுறான். நானுமே தானே அன்னைக்கு அங்கே இருந்தேன், என்னையுமே கூப்பிட்டு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே மீட்டிங்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே கால் பண்ணுறா. இப்படி நான் டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த பாட்டியுமே எனக்கு வந்துட்டு இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனாங்க, தேங்க்யூ சொன்னாங்கன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோ அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பார்ட்டி பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ வரையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் இப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போனதுமே எல்லாருக்கும் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹோட்டலுக்கு தான் சாப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டையுமே அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. பார்த்தா அவங்க கசின் லீயுமே அங்கே வந்துடுறான். அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஏதோ சின்ன ப்ராப்ளம் போல் அவங்களுக்குள்ளே வந்துட்டு கோவம் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா என்ன இதுக்கு முன்னாடி வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு இப்படியே கிளம்ப வேணாம், எல்லாருமே சேர்ந்து ஃபயர் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, நான் இப்போ உடனே குடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி எடுத்துகிட்டு போனதும் லீக்கு புரிஞ்சுக்குது எனக்குமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். உனக்கு என்ன அப்படி அவசரம், உனக்கு இப்போ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் போய் கூட குடிக்க முடியாதான்னு சொன்னதும் என்ன நீ என்ன கூமுட்டையா, அவங்க 2 பேருமே சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக டைம் கிடைக்கட்டும் அதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்து போயிட்டேன், அன்னைக்கு ஹோட்டலில் நீ வந்து எப்படி அங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இல்லைப்பா நான் வந்துட்டு அங்கே நீ ஜாப் வந்துட்டு அங்கே போய் பாரில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கள, அதனால தான் இங்கே இடத்துல வந்துட்டு சின்ன ஜாப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னதுமே சரி ஓகே இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம் நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேக்கா. பார்த்தா அந்த ஃபயர்வுட்ஸ் ஃபோட்டோ எல்லாமே அங்கே வந்துடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹாப்பியாகிட்டேக்கா. சரி இவங்களுக்குள்ள சண்டைன்றது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதும் அதான் என்னோட கசின் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டானே அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து விழுந்தடிச்சு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. பார்த்தா இவங்க 2 பேருமே தண்ணிக்குள்ளே மூழ்கினதில் இப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ சேஃப்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயின் கேட்டுச்சேக்கா. சரி ஷூ வந்துட்டு எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ அதை கேட்டுட்டு பயந்து போயிடுறான். ஐயோ கடவுளை மாட்டி விட போகிறானாக்குன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிட்ருக்கான். ஏன்னா உங்களுக்கு ஷூவை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் தெரியுமே, நான் வந்துட்டு இப்போ கால் பண்ணி தான் அவனை கூப்பிடணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு பார்த்தா அங்கே மினி வந்துட்டு கண்ணை திறந்ததுமே அவன் கூட சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் நான் இப்போ எதுவுமே பேசலை பார்த்தீங்கல்ல, பேசாத போதே எப்படி சண்டையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பாராட்டி அங்கே வந்துட்டு பேசுறதுக்காக அந்த பாட்டியோட அங்கே வந்துட்டு பேரனுமே வந்துடுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் ஐக்கான் போல் பாட்டியை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அங்கே சில பேர் வந்து இன்டர்வியூமே எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபேமஸ் ஆகிடுறா. ஒரு நல்ல வந்துட்டு ஒரு கேப்டனாகவுமே அங்கே வந்துட்டு மாறிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே பிளெயின் அங்கே ஓட்டுறதுக்கு போகிறா. பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் பயங்கரமாக அழுதுட்டு அங்கே வந்துட்டு பிளெயின் எடுக்க விடாமல் அங்கே வந்துட்டு பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவனை அங்கே போய் வந்துட்டு சமாதானப்படுத்துறதை பார்த்துட்டு அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது, பிடிச்சி போயிடுது. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா இத்தனை பசங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரே ஒரு லேடி பைலட் தான் அவள், அது வந்துட்டு அத்தனை பேர் உயிரை காப்பாற்றியிருக்கா, தன்னோட உயிரை வந்துட்டு பணைய வச்சு. ஸோ அவளுக்கு அவார்டு கொடுக்க சொல்லி அங்கே வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதுமே அந்த பாட்டி அங்கே லீஹான் எல்லாருமே
வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பட் மியாவை பார்த்தா இவளை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இவ ரொம்பவே மோசமானவ. இங்கே பாருங்க லீஹான் கூட சேர்ந்து இவ எப்படி கனெக்ஷனில் இருக்கா, அதனால தான் இவ எல்லா டெஸ்ட்லேயுமே பாஸ் ஆகி ஃப்ளைன் எல்லாமே ஓட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டதுமே அங்கே ஹானுக்கு அங்கே பாட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப கோவமாகி போயிடுது. இவ ஏகப்பட்ட பேர் கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் கூட எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ ஷூவையுமே ஏதோ வந்துட்டு இவ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் ஃபைலட் ட்ரெஸ்ஸோட வேவும். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன இதெல்லாம் சொன்னதும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் தான் வந்துட்டு இதோட பிரசிடண்டேவும் நான் தான் அந்த ஃபைலட்மேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவளுமே அந்த ஜீமே சேர்ந்தா எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு உடனே இருந்தது இவங்க அப்பா தான் சொல்லி அங்கே அந்தாலையுமே அங்கே ஜாப்பை விட்டு அங்கே வந்துட்டு தூக்க சொல்லிடுறாங்க. பிறகு இவளையுமே அங்கே அடித்து விரட்டிட்டு இதுக்கெல்லாம் காரணமான அந்த ஸ்டாங்கையுமே அங்கே ஃபயர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோ வந்து ஐடல் இல்லையா, ஸோ வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு கோவம் இருக்குது. பட் இருந்தாலுமே அங்கே பாட்டி வந்துட்டு அதையுமே அங்கே சமாதானப்படுத்திடுறாங்க. நான் தான் இவனோட பாட்டிமான்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நீ என்னோட மருமகளாக வர்றதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹானுக்கு கொஞ்சம் கவலை தான், ஏன்னா அவர் ரொம்ப லைக் பண்ணார். பட் என்ன ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவருமே அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு மினியை பார்த்தா திரும்பவுமே அங்கே அப்ராடு கிளம்பிட்டேக்கா. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பார்த்தா நம்ம லீ தான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்னடா பாவி இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை துரத்திட்டே தான் வருவேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட கனவு என்னென்னா அங்கே அவளோட ஐடியலான அந்த ஷூ கூட சேர்ந்து ஃப்ளைட் ஓட்டணும்னு சொல்லிதான். அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க ஃப்ளைட் வந்து கோஃபைலேட்டாக ஓட்ட போகிறா. ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. என்ன உன்னோட ட்ரீம் நிறைவேறிச்சா? என்னோட ட்ரீம் தான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த பிளைனை வந்துட்டு அங்கே ஓட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கணும் இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.